இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். சென்னையில் மோடி பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது தேர்தல் களம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி அவர் மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை ஆரம்பித்துவிட்டனர். தமிழகத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அக்கட்சி மேலிடம் விரைவில் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பிரதமர் மோடி ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார். 4ஆம் தேதி சென்னையில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதே நாளில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் ரோட் ஷோ செல்கிறார். அங்கு போட்டியிட உள்ள பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தேர்தலுக்கு முன் முதல் முறையாக பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் பாரதிய ஜனதாவினரும் கூட்டணி கட்சியினரும் உற்சாகமடைந்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின் ஸ்டாலின் அடித்து சொன்ன மேட்டர். குளத்தூரில் ஓட்டு சேகரிப்பு. குளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் காணும் முதல்வர் ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திறந்த ஜீப்பில் ரோட் ஷோ சென்று மக்களிடம் ஓட்டு சேகரித்தார். வழியெங்கும் அவருக்கு திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். ஸ்டாலின் குளத்தூரில் நிற்பது இது 4வது முறை. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என ஸ்டாலின் நம்பிக்கையுடன் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவாக. நான்காவது முறை, அதாவது 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவை நான் கண்ணால் பார்க்கிறேன். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு முக்கியம் சார் இந்திய நாட்டுக்கு? மக்கள் நல கூட்டணி இது மக்கள் நல கூட்டணி. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதாவது டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியில் இருந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியாக போகுது. அசையும் சொத்து 404 கோடி வெளியானது விஜயின் சொத்து மதிப்பு. பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கும் விஜயின் சொத்து மதிப்பு விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி விஜயின் அசையும் சொத்து 404 கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சுயமாக வாங்கிய அசையா சொத்தின் கொள்முதல் விலையாக 92 கோடியே 76,03,409 ரூபாய் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மனைவி சங்கீதா பெயரில் 15 கோடியே 51 லட்சத்துக்கு அசையும் சொத்துக்கள் உள்ளன. சாலிகிராமம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் 213 கோடியே 36 லட்சம் ரூபாயை சேமிப்பு கணக்கில் விஜய் வைத்திருக்கிறார். இந்திரா நகரில் ஆக்சிஸ் வங்கி கிளையில் 5 கோடியே 79 லட்சம் ரூபாயை நிலையான வைப்பு தொகையாக வைத்துள்ளார். மனைவி சங்கீதாவுக்கு சொந்த கார் இல்லை. விஜயிடம் BMW 530, டொயோட்டோ ரோலக்ஸ், டொயோட்டோ வெல்ஃபயர், BMW G7, மாருதி ஸ்விஃப்ட் என ஒட்டு மொத்தமாக 6 கோடி ரூபாய் மதிப்பில் கார்கள் உள்ளன. விஜய் வசம் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 883 கிராம் தங்கம் இருப்பு உள்ளது. மனைவி சங்கீதா பெயரில் 4 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் 391 சவரன் நகைகள், 1 கோடி ரூபாய் மதிப்பில் 134.91 கேரட் வைரம் இருக்கிறது. அவரது பெயரில் அசையா சொத்துக்கள் சந்தை மதிப்பு 25 லட்சம் ரூபாய் ஆகும். கொடைக்கானலில் 2 எஸ்டேட்டுகள் உள்ளது. தன் பெயரில் குற்றவியல் வழக்கு, தண்டனை பெற்ற வழக்கு எதுவும் இல்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்துக்கு இடையூறு. தாவேக தலைவர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின் கொடுங்கையூரில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். அங்கிருந்து கொளத்தூர் நோக்கி சென்று பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல.
நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும், ஒரு ஒளியோட ஒரு வெளிச்சத்தோட. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வட சென்னையில ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்துல ஒன்னா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற, பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற, பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். முறையாக அனுமதி வாங்கியும் இந்த பிரச்சாரத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என தாவேக புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கூறியுள்ளதாவது: முதல்வர் தொகுதி என்றால் மற்ற கட்சியினர் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? திமுக தலைவர் ரோட் ஷோ நடத்தலாம், ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மைக்குடன் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுப்பதா? அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதை தேர்தல் ஆணையம் ஆதரிக்கிறதா? எங்கள் தலைவரின் பிரச்சாரத்துக்கு முறையாக அனுமதி பெற்றும் முதல்வர் வருகிறார் என காரணம் கூறி பிரச்சார இடத்தில் இரும்பாலான தடுப்புகள் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய அனுமதிக்கவில்லை. தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தால் முதல்வர் வருகிறார் என கூறி பிரச்சாரத்துக்கு தடை விதிப்பது கண்டனத்திற்குரியது. திமுகவின் கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வது ஏன்? ஒருதலை பட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையாக அனுமதி பெற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கொளத்தூர் பிரச்சாரத்துக்கு கடுமையாக போராடி அதிகாரிகளிடம் பல கட்டங்களாக பேச்சு நடத்தப்பட்ட பிறகே மைக், ஸ்பீக்கர் பாக்ஸ் பயன்படுத்த அனுமதி பெறுவதுதான் முறையா? ஒருதலை பட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயால் மட்டுமே முடியும். என்டிஏவுக்கு போடும் ஓட்டு வீணாகும். திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் விஜயை தவிர வேறு யாராலும் முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் போடும் ஓட்டு வீணாகத்தான் போகும் என கோபிச்செட்டிப்பாளையம் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அவரை பொறுத்தவரும் இயற்கையை கருணை உள்ளத்தோடு கொடுக்கப்பட்டிருக்க ஒருவராக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்தவர்களை காட்டிலும் என்று ஆளப்போகின்றவர்கள் யார் என்பதுதான் எதிர்கால தமிழக மக்களிடத்தில் இருக்கின்ற ஒன்று. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரே சக்திதான் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் தமிழ்நாட்டிலே முடியாது என்ற நிலை மக்கள் மனதிலே இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு போடுகிற ஓட்டு மக்கள் உண்மையிலேயே அது வீணாகின்ற ஓட்டாகத்தான் இருக்குமே தவிர வெற்றி என்ற இலக்கை அவர்களால் எட்ட இயலாது. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு, நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒருவரால் தான் முடியும். அதை முடித்து காட்டுகிற வரலாற்றை அவர் மிக விரைவில் உருவாக்கப் போகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல்களம் வருகிற போது காலை 4 மணிக்கே நம்முடைய அவரை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், மகளிர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், தொழில் நடத்துகின்றவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து வாக்களை அள்ளித்தரத்திருக்கிறார்கள்.
வெளியே இந்து உள்ளே கிறிஸ்தவர் வேட்பு மனுக்களை நிராகரிக்கணும். பட்டியல் இனத்தவர்கள் வாய்ப்பு பறிபோகிறது. தனித்தொகுதிகளில் திமுக, விசிக, தாவேக கட்சிகள் கிறிஸ்தவர்களை வேட்பாளர்களாக அறிவித்து பட்டியல் இனத்தவர்கள் உரிமையை பறிப்பதாக தேர்தல் கமிஷனில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் புகார் அளித்துள்ளார். சாத்தான்குளம் வழக்கில் தண்டனை விவரம் தள்ளி போனது. சாத்தான்குளம் வழக்கு ஏப்ரல் 2க்கு ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். இவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். முன்னதாக குற்றவாளிகள் தண்டனை தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடம் அறிக்கையும் கேட்கப்பட்டிருந்தது. சாத்தான்குளம் வழக்கு இன்று காலை மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஆனால் அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. தேர்தல் நேரத்தை காரணம் காட்டி அறிக்கை கொடுக்க முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோபமான நீதிபதி, சாத்தான்குளம் வழக்கு மிக முக்கியமானது. தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அறிக்கை கொடுக்க ஏன் தாமதிக்கிறீர்கள்? வழக்கை பொறுத்தவரை என்ன கருத்தாக இருந்தாலும் பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என்றார். சிபிஐ தரப்பு வக்கீல் அறிக்கை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் கேட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மாலைக்குள் அறிக்கை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் தண்டனை விவரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழை, கோடையில் குளிரும் மாவட்டங்கள். வானிலை மையம் அப்டேட். தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அடுத்த 1 வாரத்திற்கு எங்கெங்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: குமரி கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 1, 2 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 3ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 4, 5ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நாட்களில் மழை பெய்யும் மாவட்டங்கள் போக எஞ்சிய அனைத்து பகுதிகளிலும் வறண்ட வானிலையே நிலவும்.